வெல்கம் டு Vijay சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லைம் வந்து பண்ண போகிறோம். அது என்ன ஸ்லைம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்லைம் வந்து பண்ண போகிறோம். இதை வந்து மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைமை வந்து சூப்பராக அட்ராக்ட் பண்ணும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்னெட்டிக் ஸ்லைம் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக் தான் வந்து அடுத்த வீடியோஸ் வந்து என்ன அடுத்தடுத்து போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் எடுத்தது தான். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்குது பார்த்திங்களா. மேக்னெட்டை வந்து மண்ணில் போட்டு உரசுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது வந்து கருப்பாக வந்து ஒட்டும் பார்த்திங்களா. மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற அந்த இரும்பு தாது வந்து இதுனா வந்து ஒட்ட தான் செய்யும். ஸோ அதை தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கல் முதற்கொண்டு ஒட்ட தாங்க செய்யும். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த இரும்பு இதில் வந்து கொஞ்சம் இருந்தால் கூட வந்து அந்த இதில் வந்து ஒட்டிக்கிறோம். நம்மளுக்கு வந்து கல் எடுக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் கருப்பாக வந்து ஒட்டியிருக்கு பார்த்திங்களா, தூள் மாதிரி. அதை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. அதுவே நம்மளுக்கு போதுமானது தான். அதை வந்து எடுத்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சு பேப்பரில் வச்சுன்னா விளாடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, சின்ன வயசில் வந்து நம்ம இந்த மாதிரி மெட்டீரியலை வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சு அலைனா வந்து ஒரு பேப்பரில் வச்சு நம்மளுக்கு வந்து அந்த பேய் ஆடுது அப்படின்னு சொல்லினா விளாடுவோம். யாருன்னா அந்த இது வந்து மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன பிடிச்சது, அது லைஃப்னால் வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். நம்ம நியோடியம் மேக்னெட்டை யூஸ் பண்ணி வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறனால கொஞ்சம் நிறையா தான் எடுத்திருக்கு. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலுக்கு வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதை வந்து ஆட் பண்ணி கலந்துட்டு நம்ம மேக்னெட்டிக் ஸ்லைம் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது நீங்கள் எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இரும்புத்தூள் வந்து யாரும் பக்கத்தில் வந்து பற்ற அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இரும்புத்தூள் கூட வாங்கிக்கோங்க. இரும்புத்தூள் வந்து வாங்கினா நான் வாங்கியிருக்கலாம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஈஸியான மெத்தடில் தானே ஸ்லைம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நான் வந்து காட்டினேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இதில் வந்து தட்டிக்கலாம் நம்ம. ஸோ தட்டிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஜஸ்ட் வந்து இந்த லெவலுக்கு வந்து மண் வந்து தட்டியிருக்கேன். மண் தட்டிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தட்டி பண்ணும் போல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான் ஆகும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், அது வந்து பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு மாதிரி மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரியாக வந்து வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஒன்லி மேக்னெட்டிக் ஸ்லைம் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இதை வந்து இந்த மாதிரி வச்சு இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கலரே மாறிடுச்சு பார்த்திங்களா. மண்ணோட கலர் அந்த இது இருக்க தான் செய்யும். நம்ம இரும்பு தூளே நீங்கள் கொடுத்தாலும் கலர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் ஆயிரும். ஸோ அது வந்து உண்மை தான். சரி, ஓகே, இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத்தனைக்கு நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சத்துக்கே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்மளுக்கு வந்து பாருங்களேன், கருப்பு கலர் ஆயிடுச்சு. நம்ம ரெட் கலர் கலந்தோம், கருப்பு ஆயிடுச்சு நம்மளுக்கு ஸ்லைமு. ஸ்லைமே மாறிடுச்சு, வேறு மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை இழுத்து எப்படி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஸ்லைம் வந்து எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நம்ம. சரி, ஓகே, இன்னும் கையில் வந்து கொஞ்சம் மண் அந்த இது இருக்குது, நான் கரைச்சி இதனால் இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்களேன், உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்படியே ஸ்லைம் தூக்குதுங்க. இதை வந்து பக்கத்தில் இப்படி வச்சுட்டோம்னா பாருங்கள், அப்படியே ஸ்லைம் வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அப்படியே அழகாக மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாக வச்சாச்சு பாருங்கள், அப்படியே சூப்பராக ஏறுதுங்க மேலே. பாருங்களேன், இங்கே மேலே ஏறி அப்படியே மேலே வந்து சூப்பராக இதாகுது. அந்த மேக்னெட்டையே கவர் பண்ணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தானே பண்ணோம். ஸோ இதிலேருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் தான் நம்ம வந்து ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா ஸ்லைம் வந்து ஈஸியாக வந்துடும். அது போக வந்து கொஞ்சம் மெட்டல்ஸ் வந்து ஒட்டியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இன்னொருக்கு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒட்டிக்கிருச்சு பாருங்கள், அப்படியே செம்மையாக மேலே வருது. அதான் பார்க்குறப்ப அழகாக இருக்கும். செம்மையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து பக்கத்தில் வச்சு காட்டுறேன். அந்த இதை நீங்களும் பாருங்கள் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்கள், நான் மேக்னெட்டை வந்து பக்கத்தில் கொண்டு போகிறேன். நீங்களே பாருங்கள், அதில் ஒன்று வந்து மேலே வந்து ஒட்டிச்சு பார்த்தீங்களா. பாருங்கள் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் இங்கே வந்து பக்கத்தில் வச்சிடுறேங்க. பாருங்கள், ஸ்லைம் அதை நோக்கி போய் மெதுவாக அதில் வந்து ஒட்டி ஏறுது பார்த்தீங்களா. சரி, ஓகே, இங்கே வந்து வைக்கலாம். இப்போ பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள் எப்படி ஒட்டுச்சுன்னு பாருங்கள்.
அப்படியே ஸ்லைமே அதை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது போக நான் மேலே வந்து வைக்கிறேன், இப்போ பக்கத்தில் வச்சுறேன் பாருங்கள் எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே மெதுவாக ஸ்லைம் வந்து அதை கவர் பண்ணி ஏறும். இங்கிட்டு வா. இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ வந்து நடுவில் வந்து வைக்க போகிறோம் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைம் வந்து நம்மளுக்கு இந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ அதான் இப்படி வைக்கும் போல பாருங்கள், அப்படியே எல்லாமே அதை வந்து கவர் பண்ணோம், அதான் அழகு. பாருங்கள் அதை நோக்கி போகுது பாருங்களேன். செமங்க, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் அதை நோக்கி மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்குங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து அதுக்கு மேலே வந்து மெதுவாக மூவ் ஆகும். இப்போ பாருங்களேன், நான் பக்கத்தில் வைக்கிறேன், எவ்வளோ ஸ்பீடாக வந்து மேலே மட்டும் ஏறுதுன்னு மட்டும் பாருங்களேன். அப்படியே மேலே ஏறிக்கிட்டு போகும், அந்த இதை வந்து கவர் பண்ணும், அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடும். ஏன்னா மேக்னெட்டிக் ஸ்லைமில் ஸோ எல்லாத்தையும் வந்து அந்த இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஃபீல்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அதை இது பண்ணணும் தான் பார்க்கும், அட்ராக்ட் பண்ணணும் தான் பார்க்கும். இருந்தாலும் ஸ்லைம் வந்து மேலே வந்து எடுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு இருக்கனால வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஒட்டாது. இப்போ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்துடுது. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இதை மட்டும் பாருங்கள், மேலே எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு நத்தை மாதிரி இருக்குங்க, நத்தை வந்து அந்த இதில் வந்து தூக்குற மாதிரி வந்து அழகாக வந்து அந்த இதை வந்து இது பண்ணுது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க பாருங்கள். அப்படியே நத்தையோட அந்த இது வந்து மெதுவாக வந்து ஒட்டும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து ஒட்டுது, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்னெட்டிக் ஸ்லைம் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா பாருங்களேன். இது பக்கத்தில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அட்ராக்ட் பண்ணுறது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோ தான் இது. பக்கத்தில் வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைமே வந்து இதை வந்து அட்ராக்ட் பண்ணி அப்படியே முழுங்குற மாதிரினா வரும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இரும்பை வச்சு பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும். நியோடிமம் மேக்னெட் இல்லைனாலும் வேறு மேக்னெட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுலேயுமே சூப்பராக ஒர்க்காக தான் செய்யும். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டில் உள்ள திங்ஸு ப்ளஸ் வந்து சின்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்லைமும் பண்ணியிருக்கோம், இதுவுமே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.